இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா புதுசாக ஒரு ஃப்ராக்கு தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மொரிசோ மினி ஃப்ராக்கு. ஃப்ராக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்ரு 7 கிராம் வெயிட்டு. ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஊக்கு நல்லா இருக்கிறதுலையே ஸ்பின்னர் வச்ச ஃப்ராக்கு. ஆக்ஷன்லாம் நல்லா வரும், பபுள் ஆக்ஷன் நல்லா வரும். லப்பர் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் நல்லாவே இருக்குது. அப்பர் குவாலிட்டி ஃப்ராக் ரொம்ப நல்லா இருக்குது. 7 கிராமுக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடைக்குமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா 160 ருபீஸு. இது எங்கே வாங்கினோம்னா ஊக் ஸ்டார்ங்கிற ஃபிஷிங் ஷாப்பில் தான் வாங்கினோம். நான் லாஸ்ட்டில் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸ்பின்னர் வச்ச ஃப்ராக்கு. இன்றைக்கி ஏதாச்சும் கேட்ச் கிடைக்கிறாங்க வைப்போம். அடிச்சிருச்சுங்க, ஓட்டம் மொத்தம் ஸ்ட்ரைக்லேயே மீன் அடிச்சிருச்சு. சரி, மொதல் கேஸ்டிங் தான் பண்ணேன், அதுலேயே மீன் அடிச்சிருச்சு. நல்ல சைஸு 500 கிராம் 1/2 கிலோ அந்த மாதிரி சைஸ் இருக்கும். மொரிசோ மினி ஃப்ராக்கில் தான். ஃப்ராக் நல்லாயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ஊக்குமே அப்படியே உள்ளே ஏறி இருக்குது ஃப்ராக்கில். அடிச்சிருச்சுட. பார்த்தீங்கன்னா தெரியும். மொரிசோ மினி ஃப்ராக்கில் ஒரு 500 கிராம் 1/2 கிலோ அந்த மாதிரி சைஸில் ஒரு மீன் மாட்டிருக்கு. ஃப்ராக் நல்லாயிருக்கு. ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 ஊக்குமே அப்படியே ஏறிருக்கு பாருங்களேன், நல்லா ஊக்கப்பு. ஃப்ராக்கு சின்னதாக இருக்கிறதுனால ஃபுல்லாக முழுங்கிடுது மீன். வேறு ஏதாச்சும் பெருசாக கிடைக்குதான்னு பார்ப்போம். அடிச்சிருச்சுங்க. பெரிய சைஸ் விளையாடா. அதே சைஸான விடு விடு. இருக்காது. மொரிசோ மினி ஃப்ராக்கில் தான் அந்த மீன் மாட்டிருக்கு. இருக்கிறதே இப்போ பிடிச்சவரே தான் பெரிய சைஸ் மீன். ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரி இருக்கும், 800 கிராம் அந்த மாதிரி வரும். ஃப்ராக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கப்புலாம் செம்ம ஊக்கப்பு. ஊக்கம் நல்லா 2 ஊக்குமே சேமாக ஏறுது. ஃப்ராக் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொரிசோ ஃப்ராக்கில் ஒரு 3 மீன் பிடிச்சிருந்துருப்போம். இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டே வருது. முங்கிக்கிட்டே வந்தாலும் மீன் அடிக்குது. தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குன்னா இவ்வளோ கீழே உள்ள ஃப்ராக் முங்கிட்டு வருது, தண்ணிக்குள்ளே வர்றது தெரியுது. ஆனால் தண்ணிக்கு இவ்வளோ கீழே வரனால மீன் வரதும் தெரியும், மீன் பிடிக்கிறது அப்படியே தெரியும். இதுதான் நீங்கள் இப்போ தான் ஃபிஷிங் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு இந்த ஃப்ராக் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை.
ரெகுலராக இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷிங் போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், அவங்களாம் ஃபிஷ்ஷிங் ஆகிட்டு வச்சுருப்பீங்க. அதனால் மீன் எப்படி பிடிச்சாலும் பிடிச்சிருவீங்க. மற்றபடிக்கு ஃப்ராக் நல்லாவே இருக்குது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா மொரிசோ மினி ஃப்ராக்கில் தான் மாட்டியிருக்கு. ஒரு 1/2 கிலோ சைஸ் அந்த மாதிரி வரும். இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டே வருது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பாசி அதிகமாக இருக்கனால அவ்வளோவா அந்த முங்குற பிரச்சனை இல்லை. நீங்களாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே முங்கிட்டு வரும். முங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல, ரிசல்ட் நல்லா இருக்குது. முங்கிட்டு வந்தாலும் மீன் நல்லா தான் அடிக்குது. நல்ல சைஸ் மீன். சரி, நீ ஒன்று வாங்கினல அதை கொடுக்கணுண்ணா. அதை அவர் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். போடணும்லண்ணே. அப்பா கிட்ட ஓடி போச்சுங்க கஷ்டம். பைக்கில் மோத சொல்லி நீ பைக் தரும் தூக்குங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொரிசோ மினி ஃப்ராக்கில் ஒரு 4-5 மீன் பிடிச்சிருப்போம். இருந்தாலும் ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இந்த ஃப்ராக்கு 160 ருபீஸுக்கு செம்ம ஒருத்து. இது பார்த்தீங்கன்னா ஊப் ஸ்டாருங்கிற ஃபிஷிங் ஷாப்லாம் வாங்கணும். அதை டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்ன வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே முங்கிட்டு தான் வரும் ஃப்ராக்கு. தண்ணிக்குள்ளே முங்கிட்டு வந்தாலும் ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஃப்ராக் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.